Hi viewers, welcome to our channel. In this video, we see the 6th standard science, term 2, unit 3, changes around us, book back answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, choose the appropriate answer. First question, when ice melts to form water, change occurs in its. Answer is C option, physical state. அதாவது பனிக்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம். Second question, drying of wet cloths in air is an example of. Answer is D option, physical change. அதாவது ஈரத்துணி வந்து காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் வந்து என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம். Third question, formation of curd from milk is. Answer is C option, an irreversible change. அதாவது பால் வந்து தயிராக மாறுவது வந்து பார்த்தீங்கன்னா irreversible change, அதாவது மீளா மாற்றம் அப்படிங்குவாங்க. Then fourth question, out of the following an example of a desirable changes. Answer is B option, change of seasons, because rusting, earthquake, blooding, these are undesirable change. அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து விரும்பத்தக்க மாற்றம், அதாவது டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ், அதாவது பருவநிலை மாற்றம் அப்படிங்குவாங்க. இதே துருப்பிடித்தல், அதாவது ரஸ்டிங், எர்த்குவாக் நீலாதிர்வு, பிளட்டிங் அதாவது வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள் சேஞ்ச், அதாவது விரும்பத்தகாத மாற்றம். ஃபிஃப்த் கொஸ்டின், ஏர் பொல்யூஷன் லீடிங் டு ஆசிட் ரெயின் இஸ் எ. ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், ஹியூமன் மேட் சேஞ்ச். அதாவது ஆசிட் ரெயின் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏர் பொல்யூஷனால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து எந்த சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மேட் சேஞ்ச், அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். செகண்ட் ரோம் லெட்டர், fill in the blanks. First question, magnet attracts iron needle. This is dash change. Answer is a reversible change. அதாவது காந்தம் வந்து இரும்பு ஊசியை வந்து கவர்ந்திழுக்கும். இது வந்து எந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள் மாற்றம், அதாவது reversible change. Then second question, boiling of egg results in dash change. Answer is an irreversible change. அதாவது முட்டையை வந்து வேக வைக்கும் போது எந்த மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னா irreversible change, அதாவது மீளா மாற்றம். Third question, changes that are harmful to us are dash. Answer is undesirable change. அதாவது நமக்கு வந்து harmful effect, harmful அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆபத்தையோ அல்லது மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா undesirable change, அதாவது விரும்பத்தகாத மாற்றம் அப்படிங்குவாங்க. Then fourth question, plants convert carbon dioxide and water into starch. This is an example of dash change. Answer is natural change. அதாவது பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் பயன்படுத்தி எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சை வந்து உற்பத்தி பண்ணுது. இது எந்த மாற்றம் அப்படின்னா எந்த மாற்றத்துக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சேஞ்ச், அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. Then fifth question, bursting of firecracks is a dash change, whereas germination of seeds is a dash change. Answers are bursting of firecrackers is a fast change. Then whereas germination of seeds is a slow change. அதாவது பட்டாசு வெடிப்பது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடக்கக்கூடிய மாற்றம். இதே வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், அதாவது விதை முளைத்தல் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றம். தேர்ட் ரோம் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், give the correct statement. First question, growing up teeth in an infant is slow change. This statement is correct. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் முளைப்பது வந்து மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றம், அதாவது ஸ்லோ சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தென் செகண்ட் கொஸ்டின், burning of matchstick is a reversible change. The statement is false, because burning of matchstick is a irreversible change. அதாவது தீக்குச்சி எறிவது வந்து ஒரு மீள் மாற்றம் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா தீக்குச்சி எறிவது வந்து ஒரு மீளா மாற்றம், அதாவது irreversible change. தேர்ட் கொஸ்டின், change of new moon to full moon is human made. This statement is false, because change of new moon to full moon is not a human made, it's a natural change. அதாவது அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறு, ஏன்னா இது வந்து இயற்கையில் நடக்கக்கூடிய இயற்கை மாற்றம். அப்போ இது என்னது நேச்சுரல் சேஞ்ச். ஃபோர்த் கொஸ்டின், digestion of food is a physical change. This statement is false, because digestion of food is not a physical change, it is a chemical change.
டைஜஷன் ஆஃப் ஃபுட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். அதாவது டைஜஷன் உணவு செரித்தல் அப்படிங்கிறது இயற்பியல் மாற்றம் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா டைஜஷன் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச், அதாவது வேதியியல் மாற்றம். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், இன் எ சொல்யூஷன் ஆஃப் சால்ட் இன் வாட்டர், வாட்டர் இஸ் த சொல்யூட். திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸ். பிகாஸ் இன் எ சொல்யூஷன் ஆஃப் சால்ட் இன் வாட்டர், water is the solvent, not a solute. It is a solvent. Water is a, already know that water is a universal solvent. அதாவது உப்பை வந்து நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் வந்து ஒரு கரைபொருள் அப்படிங்கிறாங்க, தவறு. ஏன்னா நீர் வந்து ஒரு கரைப்பான். ஃபோர்த் ரோம் லெட்டர் அனலாகி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், curdling of milk, it is a irreversible change. Then formation of clouds dash change. Answer is reversible change. அதாவது பால் வந்து தயிராக மாறுதல் வந்து மீளா மாற்றம், அதாவது irreversible change. இதே வந்து formation of clouds, அதாவது மேகம் வந்து உருவாதல் வந்து எந்த மாற்றம் அப்படின்னா reversible change. செகண்ட் கொஸ்டின், photosynthesis dash change. Then burning of coal human made change. So photosynthesis is a natural change because photosynthesis process they occurs in plants naturally. So it is a natural change. அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றம். ஸோ இது வந்து நேச்சுரல் சேஞ்ச். இதே பர்னிங் ஆஃப் கோல் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், அதாவது ஹியூமன் மேட் சேஞ்ச். தென் தேர்ட் கொஸ்டின், dissolution of glucose, it is a reversible change. Then digestion of food dash change. Answer is irreversible change. அதாவது குளுக்கோஸ் கரைதல் வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மீள் மாற்றம் அப்படிங்குவாங்க. ஏன்னா குளுக்கோஸ் வந்து தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து குளுக்கோஸ் வந்து அதுலேருந்து எடுக்க முடியும். எப்படின்னா அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறப்போ வாட்டரில் எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா குளுக்கோஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச். இதே வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட், அதாவது உணவு செரித்தல் வந்து irreversible சேஞ்ச். இதை வந்து திரும்ப மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஸோ இது வந்து irreversible சேஞ்ச். தென் ஃபோர்த் கொஸ்டின், குக்கிங் ஆஃப் ஃபுட், இட் இஸ் எ டிசரபிள் சேஞ்ச். தென் decaying ஆஃப் ஃபுட் dash சேஞ்ச். ஆன்சர் இஸ் undesirable சேஞ்ச். அதாவது குக்கிங் ஆஃப் ஃபுட், உணவு சமைக்கிறது வந்து நமக்கு பிடித்த விரும்பத்தக்க மாற்றம். ஸோ இது வந்து டிசரபிள் சேஞ்ச். இது டீகேயிங் ஆஃப் ஃபுட், அதாவது உணவு வந்து கெட்டு போகிறது வந்து நமக்கு விரும்பத்தகாத மாற்றம். ஸோ இது வந்து அன்டிசரபிள் சேஞ்ச். ஃபிஃப்த் கொஸ்டின், பர்னிங் ஆஃப் மேஸ்டிக் டேஷ் சேஞ்ச். தென் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் ஸ்லோ சேஞ்ச். ஸோ த பர்னிங் ஆஃப் மேஸ்டிக் இஸ் எ பாஸ்ட் சேஞ்ச். அதாவது தீக்குச்சி எறிகிறது வந்து சீக்கிரம் எரிஞ்சிரு, அதாவது பாஸ்ட்டாக நடக்கு. ஸோ இது வந்து என்னென்னா பாஸ்ட் சேஞ்ச். இதே வந்து பூமி சுற்றுதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக நடக்கு. ஸோ இது வந்து ஸ்லோ சேஞ்ச். ஃபிஃப்த் ரோம் லெட்டர், சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட், கிவ் ரீசன் ஃபார் யுவர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், growth ஆஃப் எ சைல்ட், blinking ஆஃப் ஐ, ரஸ்டிங், ஜெர்மினேஷன் ஆஃப் எ சீட். ஆன்சர் இஸ் blinking ஆஃப் ஐ பிகாஸ் இட் இஸ் எ ஃபாஸ்ட் சேஞ்ச், அதர்ஸ் ஆர் ஸ்லோ சேஞ்ச். பாருங்கள், growth ஆஃப் எ சைல்டு அதுக்கு டைம் அதிகமாகு, ரஸ்டிங் துருப்பிடித்தல் அதுக்கு ரொம்ப டைம் அதிகமாகு, ஜெர்மினேஷன் ஆஃப் எ சீட் விதை முளைத்தல் இதுக்கு வந்து அதிக டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ சேஞ்ச். இப்போ கண் சிமிட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய மாற்றம். இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஆன்சர் கூட நம்ம எழுதலாம், ரஸ்டிங் கூட எழுதலாம். ஏன்னா ரஸ்டிங் எழுதணும் அப்படின்னா ரஸ்டிங் வந்து அன்டிசரபிள் சேஞ்ச். இதே growth ஆஃப் எ சைல்டு, பிளிங்கிங் ஆஃப் ஐ, ஜெர்மினேஷன் ஆஃப் எ சீட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசரபிள் சேஞ்ச், அதாவது விரும்பத்தகு மாற்றம். இது ரஸ்டிங் அப்படிங்கிறது வந்து விரும்பத்தக மாற்றம். நம்ம ரெண்டில் எது வேணால் கரெக்டாக ஆன்சர் எழுதலாம். தென் செகண்ட் கொஸ்டின், க்ளோவிங் ஆஃப் எ பல்ப், அதாவது மின்விளக்கு ஒளிர்தல். லைட்டிங் ஆஃப் எ கேண்டில், மெழுகுவர்த்தி எரிதல். பிரேக்கிங் ஆஃப் எ காஃபி மக், அதாவது காஃபி மக் வந்து உடைதல். தென் கவுலிங் ஆஃப் மில்க், அதாவது பால் வந்து தயிராதல். ஆன்சர் இஸ் பிரேக்கிங் ஆஃப் எ காஃபி மக் பிகாஸ் இட் இஸ் எ அன்டிசரபிள் சேஞ்ச், அதர்ஸ் ஆர் டிசரபிள் சேஞ்சஸ். அதாவது காஃபி மக் வந்து உடையிறதா வந்து அன்டிசரபிள் சேஞ்ச், அதாவது விரும்பத்தகாத மாற்றம். அதர்ஸ் ஆர் டிசரபிள் சேஞ்சஸ், அதாவது விரும்பத்தகு மாற்றங்கள். தென் தேர்ட் கொஸ்டின், ராட்டிங் ஆஃப் என் எக், அதாவது முட்டை வந்து அழுகுதல். கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர், நீராவி வந்து குளிர்தல். தென் ட்ரிம்மிங் ஆஃப் ஹேர், முடி வெட்டுதல். தென் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட், அதாவது காய் வந்து பழுத்தல் அல்லது கனியாதல். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ராட்டிங் ஆஃப் என் எக். ஆன்சர் இஸ் ராட்டிங் ஆஃப் என் எக் பிகாஸ் இட் இஸ் எ அன்டிசரபிள் சேஞ்ச், அதர்ஸ் ஆர் டிசரபிள் சேஞ்சஸ். அதாவது முட்டை அழுகுதல் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றம், அதர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பத்தகு மாற்றம். ஃபோர்த்து கொஸ்டின், இன்ஃப்ளாட்டிங் எ பலூன், அதாவது பலூன் ஊதுதல். பாப்பிங் எ பலூன், பலூன் வந்து வெடித்தல். தென் ஃபேடிங் ஆஃப்
வால் பெயிண்ட், அதாவது சுவற்றின் வண்ணம் வந்து மங்குதல். தென் burning ஆஃப் கெரோசின், மண்ணெண்ணெய் வந்து எரிதல். இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா inflating a balloon because it is a reversible change, others are irreversible changes. அதாவது சுவற்றின் வண்ணம் மங்குதல் வந்து பார்த்திங்கன்னா மீள் மாற்றம் ரிவர்சிபிள் சேஞ்ச், அதர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா irreversible change, அதாவது மீளா மாற்றம். 6th Roman letter, give very short answer. First question, what kind of a change is associated with decaying of a plants? Answer is slow change and chemical change. அதாவது decaying of plants அப்படிங்கிறது எந்த வகையான மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றம் அண்ட் வேதியியல் மாற்றம். Then second question, you are given some candle wax. Can you make a candle doll from it? What kind of change is this? Answer, yes, I can make a candle doll from candle wax because it is a physical and reversible change. அதாவது நம்மள்ட்ட வந்து வேக்ஸ் கொடுத்து அந்த வேக்ஸில் இருந்து வேக்ஸ் பொம்மை, அதாவது மெழுகு பொம்மை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா அதில் எந்த வகையான மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம் மற்றும் ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மீள் மாற்றம் நடக்குது. அதனால் கண்டிப்பாக வேக்ஸ்லேருந்து டால் செய்யலாம். Third question, define a slow change. Answer, changes which take place over a long period of time, that is hours, days, months or years, are known as slow changes. அதாவது ஸ்லோ சேஞ்ச் அப்படிங்கிறது மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றம். இப்போ சில மாற்றங்கள் வந்து நிகழ அதிக நேரம் வந்து தேவைப்படுது. இப்போ மணிக்கணக்காகலாம், அல்லது நாட்கணக்கில் ஆகலாம், அல்லது மாதங்கள் ஆகலாம், ஆண்டுகள் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா growth of hair and nail, அதாவது நகம் மற்றும் முடி வளர்தல். தென் germination of seed, விதை முளைத்தல். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லோ சேஞ்ச். Fourth question, what happens when cane sugar is strongly heated? Mention any two changes in it. Answer, when sugar is heated, it loses all water molecules and decomposes to carbon. What are the changes occurs in this process means chemical change and irreversible change. அதாவது கரும்பு சர்க்கரையை வந்து நன்றாக வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நிகழும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகரை வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அதில் கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகி இது வந்து கார்பனாக டீகம்போஸ் ஆகுது. இதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா வேதியியல் மாற்றம் மற்றும் மீளா மாற்றம், இந்த 2 மாற்றங்களும் நடக்குது. 5th question, what is a solution? Answer, when solute is dissolved in a solvent it forms a solution. Solute plus solvent gives solution. அதாவது சொல்யூஷன் அப்படிங்கிறது கரைசல். கரைசல் எப்படி வந்து உண்டாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் வந்து உண்டாகிறது. கரைபொருளில் வந்து கரைப்பான் கரைக்கப்படும் பொழுது என்ன உருவாகும்னா கரைசல் வந்து உருவாகும். 7th Roman letter, give short answer. First question, what happen when paper is burned? Explain. Answer, when a piece of paper is burned, entirely new substances like carbon dioxide, water vapor, smoke and ash are formed. Hence, burning of a paper is a chemical change and a fast change. அதாவது பேப்பரை எரிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. பேப்பரை எரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நியூ சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பரு, ஸ்மோக்கு, ஆஷ், அதாவது சாம்பல், இதெல்லாம் வந்து உருவாகுது. இதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம் மற்றும் வேகமாக நடக்கிறதுனால இது வந்து ஃபாஸ்ட் சேஞ்ச் நடக்குது. Second question, can deforestation be considered a desirable change? Explain. Answer, no, because it is an undesirable change. Deforestation is an undesirable change and it is a human made change. Deforestation leads to decreasing rainfall and leads to global warming. அதாவது டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது காடுகளை அழித்தல். இப்போ டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது டிசைரபிள் சேஞ்சா, அதாவது விரும்பத்தக்க மாற்றமா அப்படின்னு கேட்குறாங்க. இது தவறு. ஏன்னா இது வந்து விரும்பத்தக்க மாற்றம் கிடையாது. ஏன்னா இப்போ டீஃபாரஸ்டேஷன் காடுகளை வந்து அழிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் குறையுது, குளோபல் வார்மிங் உலகம் வந்து வெப்பமயமாதல் நிகழ்வு நடக்குது. இது வந்து மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள். தென் தேர்ட் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஜெர்மினேஷன் ஆஃப் எ சீட்? எக்ஸ்பிளைன். ஆன்சர், germination of seed is a slow change because the changes which takes place over a long period of time. அதாவது விதையிலிருந்து செடி முளைத்தலில் எந்த வகையான மாற்றம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஸ்லோ சேஞ்ச், அதாவது மெதுவான மாற்றம் நடக்குது. ஏன்னா
இந்த மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை வந்து எடுத்துக்கொள்கிறது. ஸோ அதனால் இது வந்து ஸ்லோ சேஞ்சு. 8th ரோம் லெட்டர் ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் கேஸ் தட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ because different type of changes occurs around us. In this question, different type of changes are given. We want to give examples for these changes. அதாவது உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களிலிருந்து கீழே கொடுத்திருக்கிற நிறைய மாற்றங்களுக்கு தகுந்த எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏ கொஸ்டின், ஸ்லோ சேஞ்ச். ஸ்லோ சேஞ்ச்னா மெதுவான மாற்றம். எக்ஸாம்பிள்ஸ், growth of nail and hair, germination of seed, அதாவது நகம் மற்றும் முடி வளர்தல் மற்றும் விதை முளைத்தல். தென் பாஸ்ட் சேஞ்ச், அதாவது வேகமான மாற்றம். எக்ஸாம்பிள், பஸ்டிங் ஆஃப் பலூன் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ், அதாவது பலூன் வெடித்தல் மற்றும் கண்ணாடி உடைதல். தென் பி கொஸ்டின், ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மீள் மாற்றம். எக்ஸாம்பிள், மெல்டிங் ஆஃப் ஐஸ், பனிக்கட்டி உருகுதல். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர், அதாவது ரப்பர் வளையம் வந்து நீளுதல். தென் irreversible சேஞ்ச், அதாவது மீளா மாற்றம். எக்ஸாம்பிள், சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், அதாவது பால் வந்து தயிராக மாறுதல். தென் டைஜஷன் ஆஃப் ஃபுட், உணவு செரித்தல். தென் சி கொஸ்டின், ஃபிசிக்கல் சேஞ்ச், அதாவது இயற்பியல் மாற்றம். எக்ஸாம்பிள்ஸ், சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் மீன்ஸ் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால்ட் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள், காம்போர், அதாவது சப்ளிமேஷன் அப்படிங்கிறது பதங்கமாதல். ஒரு திடப்பொருளை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது தான் என்ன சொல்கிறாங்கன்னா பதங்கமாதல் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம். தென் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், அதாவது ரப்பர் வளையத்தினை வந்து இழுத்தல். தென் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம். எக்ஸாம்பிள், பர்னிங் ஆஃப் வுட், மரக்கட்டை வந்து எரிதல். தென் ரஸ்டிங் ஆஃப் அயான், இரும்பு வந்து துருப்பிடித்தல். தென் டி கொஸ்டின், நேச்சுரல் சேஞ்ச், அதாவது இயற்கை மாற்றம். எக்ஸாம்பிள், ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், புவியின் சுழற்சி. தென் ரெயின், மழை பெய்தல். தென் மேன்மேட் சேஞ்ச், அதாவது மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லது செயற்கையான மாற்றம் அப்படிங்குவாங்க. எக்ஸாம்பிள், குக்கிங், சமைத்தல். தென் கல்டிவேட்டிங் கிராப்ஸ், பயிரிடுதல். தென் இ கொஸ்டின், டிசைரபிள் சேஞ்ச், அதாவது விரும்பத்தக்க மாற்றம். எக்ஸாம்பிள், growth ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்கள் வளர்தல். தென் குக்கிங் ஆஃப் ஃபுட், உணவு சமைத்தல். தென் அன்டிசைரபிள் சேஞ்ச், அதாவது விரும்பத்தகாத மாற்றம். எக்ஸாம்பிள், டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது பழம் வந்து அழுகுதல். தென் டிஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகள் அழிதல். 9th ரோம் லெட்டர், கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when a candle is lit the following changes are observed, அதாவது ஒரு மெழுகுவர்த்தி எரியும் பொழுது கீழ்காணும் மாற்றங்களை வந்து காண முடியும் அப்படின்னு கொடுத்து ஒரு 4 மாற்றங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஏ, வேக்ஸ் மெல்ட்ஸ், அதாவது மெழுகு வந்து உருகுதல். பி சேஞ்ச், கேண்டில் கீப்ஸ் burning, அதாவது மெழுகுவர்த்தி வந்து தொடர்ந்து எரியுது. தென் சி சேஞ்ச், த சைஸ் ஆஃப் த கேண்டில் டிக்ரீசஸ், அதாவது மெழுகுவர்த்தியினுடைய அளவு வந்து குறையுது. தென் டி சேஞ்ச், த மோல்டன் வேக்ஸ் solidifies, அதாவது உருகிய மெழுகு வந்து திடப்பொருளாக மாறுது, அதாவது திண்மமாக மாறுது. 4 changes are given. Then E question, which of the changes can be reversed? Justify your answer. அதாவது 4 சேஞ்சஸ் கொடுத்துட்டாங்க. இதில் எந்தெந்த சேஞ்சஸ் வந்து ரிவர்ஸ்டு, அதாவது மீள் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ அண்ட் டி சேஞ்ச். பிகாஸ் ஏ சேஞ்ச், வேக்ஸ் மெல்டிங், இட் இஸ் எ ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மெழுகு உருகுதல் அப்படிங்கிறது மீள் மாற்றம். தென் டி சேஞ்ச், த மோல்டன் வேக்ஸ் solidifies இஸ் எ ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மெழுகு வந்து உருகியதுக்கு அப்புறம் திடப்பொருளாக மாறுது அப்படிங்கிறது மீள் மாற்றம். பிகாஸ் these 2 changes can be reversible to get back the original state. So the above 2 changes are reversible changes. Thank you viewers for watching my video. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.